ஒரு மருத்துவர் ஆகணும்னு 5 ஆண்டு காலம் படிக்கிறார். 5ஆவது ஆண்டு போய் நேராக களத்தில் இறக்கி விட்டு அவங்களுக்கு எப்படி சிகிச்சைகள் நடைபெறுகிறது இதெல்லாம் பார்த்தா அவங்க பயப்படக்கூடாது, நடுக்கம் இருக்கக்கூடாது, மயக்கம் வரக்கூடாது, ஏன் கத்தி போட்டு கிழிக்கும் போது கை நடுங்கக்கூடாது, உதிரத்தை கண்டு அச்சம் இருக்கக்கூடாது, உள்ளுக்குழு இருக்கிறத பார்த்து அருவறுப்பு வரக்கூடாது. இதெல்லாம் எப்படி வரும்? பிராக்டிஸ்ல தான் வரும், படிப்புல வராது. ஆனா பிராக்டிக்கலா அந்த ஆய்வு கூடத்துக்குள்ள வந்து நின்று அவங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் போதெல்லாம் இறந்து போனவன் பக்கத்துல போய் பயப்படாம நிக்கணும். அதெல்லாம் கடந்தா தான் ஒரு மருத்துவர் ஆக முடியும். நீங்க பார்க்கும்போதே எனக்கு மயக்கம் வருதுங்க, வாந்தி வருதுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன ஆக முடியாது, மருத்துவர் ஆக இயலாது. அப்போ ஒரு மருத்துவர் ஆவதற்கு இத்தனை நிலை இருப்பது போலதான் நம்ம ஒரு சிவனடியார் ஆதல் என்பது சும்மா இல்லை. முதல்ல அறம் செய்யணும், அப்புறம் புண்ணியம் செய்யணும், அப்புறம் சிவபுண்ணியம் செய்யணும். இதெல்லாம் படிப்படியா மேல வருவது. அப்படி சிவபுண்ணியத்தை செய்கிற உயிருக்கு அவன் ஞானத்தை கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. அது அவனுடைய கடனாக